முத்துவும் மீனாவும் கூடிய சீக்கிரத்தில் பெரிய பணக்காரங்களாகும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காம மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வளவலான்னு பேசாமல் இன்றைக்கி வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கான வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா 31ஆம் ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோட் சரிக்காக என்னன்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். அவங்க மோட்டரை ரெடி பண்ண மீனா முத்து சொல்லியிருப்பாரு. மோட்டர் ரெடி பண்ண சொல்லியிருப்பாருன்னா தயவு செஞ்சு அந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுறது இங்கே ஆன் பண்ணிங்கன்னா போர்ட் சர்க்கியூட்டில் ஷாக் வரும், தயவு செஞ்சு ஆன் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நம்ம நம்ம முந்திரி கொட்டை அவனை போய்ட்டு அந்த மெயின் ஆன் பண்ணி விட்டுட்ருப்பான். ஏன்னா அவனுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டு அவன் போய்ட்டு ஆன் பண்ணிகிட்டு இருப்பான். என்ன ஆயிருக்கும், நம்ம விஜயா போய் ஃபேன் போடுறன்ற பேரில் ஷாக் அடிச்சு எல்லாருக்கும் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்கன்னா விஜயோட ஃப்ரெண்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்படியே தொட்டு ஷாக் அடிச்சிருக்கோம். அதை நம்ம மீனா தான் அந்த பூரி கட்டை வச்சு அடித்து அவங்கள காப்பாற்றிருப்பாங்க. அப்பயும் என்ன பண்ணுறாங்க, விஜயா அவன் திட்டிட்டு தான் இருக்காங்க. மீனா என்னையே அடிச்சிட்டலன்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. அவங்க எப்பவுமே திட்டுறது தானே, ஒன்றும் நல்லதே செஞ்சாலும் அவங்க கெட்டதை பண்ணாமல் தான் பார்ப்பாங்க. அது ஏனே தெரியல. முத்து கேஷுவலாக சொல்லிட்டு போவார், நல்ல வேலை யாரும் ஆவலைல்ல, என் பொன்னாடி தான் காப்பாற்றணும்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அதெல்லாம் மீனா சமைக்க சொல்லிட்டு இருப்பாங்க விஜயா. அவங்க போய்ட்டு சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் காட்டியிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு மண்டபமாக போயிட்டு அவங்க ஆர்டர் கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி டெக்கரேஷன் சின்ன வகையில் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு என்ன சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி மீனா போய் கேட்டுட்ருப்பாங்க. ஒரு மண்டபத்துலேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்டர் இருக்குது பண்ணி தெரியாமன்னு சொல்லி கேட்டோடனே மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு இதோ வரேன் சார், இன்னும் 15 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுன்னு சொல்லிட்டு இவங்க சமைச்சிட்டு இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவர் 10,000 அட்வான்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு இது வருதுமா, அது நீ இதாம்மா பண்ணணும்னு சொல்லி டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறாரு. இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் நீங்கள் வேணால் பாருங்கள், இதுக்கப்புறம் எல்லா ஆர்டரும் எனக்கு தான் கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அது நல்ல விஷயம் இல்லையா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே எப்போ பாரு விஜய் எப்போயுமே அவங்க மட்டம் தட்டுறது தான் அவங்க வேலை. என்ன இப்போ பூ வீடாக கொடுத்துருந்தா இப்போனா மண்டபமாக போய் கொடுக்க போகிறேன், அவ்வளோ தானே விஷயம்னு சொன்னோன்னே, இல்லை அத்தை நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன், இது ஒன்றும் ரொம்ப கேவலமான வேலைலாம் இல்லை, என்னோடய வாழ்க்கையில் இது அடுத்த கட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை தான் நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு மீனாக்கு. கேட்டு இருக்கும்போது முத்து வர்றாரு. நம்ம ஆரம்பத்துலேயும் தெரியும் மீனாக்கு முத்துமார் ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நீ தனியாக கூட எடுத்து பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் தான் மூஞ்சில் ஈயா இல்லை. ஏன் ஈயா இல்லைனா அந்த 10,000 எடுத்து அவன் நீட்டும் போது தான். ஏன்னா அவங்க அவ்வளோ காசு வந்திருக்காருன்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மூஞ்சி பார்த்தா அப்படி தான் இருந்திருக்கும். அந்த 10,000 பார்த்தோன்னே காசுலாம் வருது அவளுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை முத்து கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா ஒரு 20-30 பேர் நம்ம சாப்பாடு செஞ்சு போடுறோம், பிரியாணி இன்றைக்கே செய்கிறோன்னு சொன்னோடனே என்ன இருக்குன்னா, மனோஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு, அம்மா இந்த மாதிரி என் கடைக்கு யாரோ சூனி வச்சிட்டாங்க முட்டையில், அது எடுக்கணும்னா நீ நானும் வேறு தான் இருக்கணுமா, இருந்து நான் தீச்சட்டிடணும், நீ என் கூட தீச்சட்டிடணுமான்னு சொன்னோடனே நம்ம விஜய் ஸ்டார்டிங் ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. அதை சொல்லி முடிச்சோன்னா அவன் திரும்பும்போது ஃபேன் அவன் தலைமையிலே விழுந்துருவோம். முன்னாடி சொல்லி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு ஷாக் வரச்சுதா, அதை அவன் நம்பி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி விரதத்துலேயே இருக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தான் போய் மீனை பிரியாணி செய்ய போகிறாங்க. இங்கே நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க பூ கட்டுற ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்கள ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பிரியாணி செய்ய போகிறேன், என்ன பண்ணு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது, சரி மீனாவா எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, அங்கே போய் வாங்கலாம், அவர் நல்லா கறி போட்டு தருவார்னு சொன்னோடனே இப்போ தான் எங்கள் பெரிய ட்விஸ்ட்டே வந்திருக்கு. என்னென்னா நம்ம ரோஹிணிக்கு அப்பாவே இல்லை. அவங்க போய் சொல்லியிருப்பாங்க, துபாயில் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த துபாயில் இருக்க ஜெயிலோட மாமா அவங்களுக்கு ஒரு மாமா இருப்பாங்க, அவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவரும் துபாயில் இருக்காருன்னு சொல்லி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கறி வாங்க போகிறாங்களோ அந்த கறி கடை பாய் தான் அந்த மாமா. இவங்க சும்மா ஃபேக்காக கிரியேட் பண்ணி அவங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. முத்து மீனாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க போகிறாங்க அந்த கடைக்கு. போயிட்டு பார்த்தா அவர் அங்கே இருக்கார். ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, மீனாவுக்கு அவர் இவராக தான் தெரியும், யார் நம்ம ரோஹிணியோட மாமாவாக தான் தெரியும். ஆனால் அந்த கறி கடை பாய் அவங்களுக்கு தெரியாது. மீனாவோட ஃப்ரெண்டுக்கு தெரியும் அந்த பாய் யாருன்னு, ஆனால் மீனா ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியாதுன்னா அது ரோஹிணியோட மாமா அவங்களுக்கு தெரியாது. மீனாவை பார்த்த உடனே அச்சோ இவங்க இந்த மாதிரி கிட்டப்பில் பார்த்தா நான் மாட்டிப்பேன்னு சொல்லி மூஞ்சில் துண்டு போட்டுக்கிறாரு. துண்டு போட்டுட்டு அவர் கறியும் வெட்டி கொடுக்குறாரு. ரொம்ப பயத்தில் இருக்காரு. முத்து வந்தானா எலும்பு எண்ணிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருக்காரு. அதோட நேற்றுக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நாளைக்கான ப்ரெடிக்ஷன் தான் இன்றைக்கி பேச போகிறேன். ப்ரெடிக்ஷன் தான் அது. என்ன ஆகும்னா, மீனை கண்டிப்பாக அவரை பார்த்துருக்க மாட்டார். அவர் என்ன கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. வீட்டுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி யார் யார் செய்வாங்கன்னா, முத்துவோட ரவியும் சேர்ந்து, அப்புறமா ஸ்ருதியும் இவங்க 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. செய்ய ஆரம்பித்தோடனே நம்மளுக்கு தான் தெரியுமே அந்த சாப்பாடுறாமா யார், எதுவுமே செலவே இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் யார், மனோஜ் மொச்சுன்னு உள்ளே உட்காந்து ரொம்ப பசியாக இருப்பான். அம்மா என்னம்மா பண்ணுறது பசிக்குதுமான்னு சொன்னோடனே விஜயாவுக்கு எப்படியோ வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிடும். இதோட இந்த சீன் கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணி எங்கே காட்டுவாங்கன்னா, நம்ம
செப்பல் தைக்கிற தாத்தாவை தான் காட்டுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கிடச்சிருக்கும். அது யார் ஃபோன்னா, முத்துவோட ஃபோனு. அது எப்படி கிடச்சிருக்குன்னா, மீனா வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வருவார். அவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவோட ஃப்ரெண்டோட தம்பி அவர். அவர் யாரை விரும்புவார்னா, மீனாவை விரும்புவார். ஸோ அவர் ஃபாலோ பண்ணி வருவார். யாருன்னா மீனாவை. இது வந்து முத்துவுக்கு தெரியாது. இவர் தான் ஐடியாலாம் கொடுப்பாரு. யாரை கரெக்ட் பண்ணுறது, மீனாவை கரெக்ட் பண்ண. ஆனால் மீனா வந்து இவங்களுக்கும் தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ண போனோடனே இவங்க பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துது. ஏன் மாட்டிருக்க வேண்டியது, ஆனால் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோனை எடுத்துன்னு போயிட்டு அவங்க போட சொல்லியிருப்பாங்க கடலில். அவங்க போகும்போது கீழே ஃபோனை போட்டுருவாங்க. எங்கே நம்ம செப்பல் தைக்கிற தாத்தா கிட்டே போட்டு போயிடுவாங்க. அவர் எடுத்து வச்சிருப்பாரு. என்ன பண்ணுறாருன்னா, செப்பல் தாத்தா நான் முத்துவை கூப்பிட்றாரு. முத்துவை கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, இங்கே யாரோ ஒருத்தர் ஃபோன் கீழே போட்டு போயிட்டாங்க, அது யாருன்னு கொஞ்சம் பார்த்து எடுத்துன்னு கொடுப்பான்னு சொன்னோடனே நான் முத்துவும் கிளம்பி போகிறாருங்க. என்ன தாத்தா என்ன விஷயம்னு கேட்டோடனே, இந்த மாதிரி இங்கே பாருப்பா அந்த ஃபோன் கீழே வந்துச்சு, ஒரு பொண்ணு கீழே போட்டு போய் சொன்னோடனே ரொம்ப யோசிக்கிறாரு. யார் தாத்தா அந்த ஃபோன் காட்டுங்க நான் பார்க்குறேன்னு சொன்னோடனே அவர் பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, தாத்தா இது என் ஃபோன் தாத்தா, இது எப்படி ஒன்று கிடச்சிதுன்னு கேட்டோடனே, என்னப்பா தம்பி சொல்கிற, உன் ஃபோனா? இன்னும் அந்த பொண்ணோட செப்பலாக இருந்துச்சுன்னு அந்த செப்பலாம் தச்சு கொடுக்கும் போது அந்த பொண்ணு கீழே ஃபோனை போட்டு போயிட்டானோடனே, அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு தெரியுமான்னு கேட்டால் அதான் டீட்டெயில் சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஹைட்டாக இருந்தாங்க, இந்த பக்கம் தான் வந்தாங்கன்னு சொன்னோடனே முத்துக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த தெருவில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வீடு யாருதுன்னா, சவாரிக்கு வந்திருப்பார் அவர். ரோஹினோட ஃப்ரெண்டு வீடு தான் இந்த பக்கமாக இருக்கும்னு சொன்னோடனே, சரி தாத்தா நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நேராக அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி அப்படியே அந்த எபிசோட் அப்படியே கட் பண்ணி பிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் நன்றி, பாய்.